பொங்கல் வருவதற்கு இன்னும் 5-6 நாட்கள் தான் இருக்கிறது. எப்போதுமே பொங்கல்னா தமிழ்நாட்டில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு துண்டு கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த வருஷம் கூடுதலாக ஸ்மார்ட் கார்டு வச்சிருங்க எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் கொடுக்கறதாக அறிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு. இதன் மூலம் நேற்றிலிருந்து எல்லா மக்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் இது சற்று நிறுத்தி வைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், கோவையில் இருக்கக்கூடிய டேனில் என்பவர் இதை எதிர்த்து வழக்கை தொடர்ந்தார். அவர் கூறியது என்னவென்றால், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிதி கூட போய் சேரவில்லை. இந்த நிலையில் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையை நீதிபதியான ராஜமாணிக்கம் சத்யநாராயணா என்பவர் விசாரித்தார். அவர் கூறியது என்னவென்றால், நீதிபதியாக இருக்கக்கூடிய எனக்கு எதற்கு இந்த 1000 ரூபாய், அதற்கு பதிலாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் அனைவருக்கும் கொடுத்து இருந்தால் மிச்சம் உள்ள பணத்தை வைத்து மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, சாலை வசதி, கல்வி வசதி, இன்னும் எண்ணற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆதலால் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் பரிசு தொகையை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் இந்த முடிவுகளில் ஏதாவது தவறுகள் ஏதும் நேர்ந்தால் உயர்நீதிமன்றமானது எப்போதும் தலையிடும் என்பதையும் எச்சரித்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், வறுமைக்கு கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மற்றபடி எல்லாருக்கும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு துண்டு போன்றவை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக தான் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்க அனைவருக்குமே இந்த பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு துண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் கூடுதலாக 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த தீர்ப்பானது மக்கள் மத்தியில் எல்லாவைக்கும் சந்தோஷப்பளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஏன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது வறுமைக்கு கோட்டுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் போய் சேருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஸ்மார்ட் கார்டில் நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ரூவல் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பரிசு தொகையானது போய் சேராது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஸ்மார்ட் கார்டு இல்லாமலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பரிசு தொகையானது கிடைக்காமலும் இருக்கலாம். இன்னும் பல பேருக்கு இந்த 1000 ரூபாய் போய் சேருமா அப்படிங்கிறது தெரியவில்லை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் கார்டை கொடுத்து 1000 ரூபீஸ் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.